வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி பர்பி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராகி பர்பி வந்து சும்மா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி பர்பி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கப் அளவு அப்படிங்கிறது 250 ml ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்குகிற ராகி மாவு தான். ஒரு கப் அளவு ராகி மாவுக்கு 1/4 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை, அதே மாதிரி ஏலக்காய் இருக்குது பாருங்கள், ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது ஏலக்காயோட தோல் மட்டும்தான், விதையை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக இதில் ஆட் பண்ணுறதுக்கு நட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பிஸ்தா, கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம். சென்டரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏலக்காய் விதைகள் தான். 1/4 கப் அளவு தேங்காய் துருவி அதை வந்து தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தா நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பி பதமோ பாகு பதமோ எதுவுமே தேவையில்லைங்க. நாட்டு சர்க்கரை கரைஞ்சி அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை, அதுக்கப்புறம் ராகி மாவு ரெண்டையுமே சேர்த்துட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அதை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க. ரவையும் ராகி மாவுமே சேர்க்கும்போது அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இந்த ஆயில் வந்து மாவில் எல்லா சைடும் மிக்ஸ் ஆகி வர அளவு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்தாலே போதும். மாவு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாகு சேர்த்து 2-3 நிமிஷத்துலேயே மாவு வந்து நல்லா திரண்டு வந்துடும். இதை நீங்கள் அப்படியே திரட்ட நல்ல மணமாக இருக்குங்க, நல்ல சுவையாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இதில் ஃபைனலாக நம்ம அந்த ஏலக்காய் விதைகள் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய், அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராகி மாவில் நம்ம வறுத்த தேங்காய் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்க. நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவி எடுத்து வச்சுருந்தேன், அதில் உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து லெவல் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அல்லது எதுலையாவது ஒன்றில் இந்த மாதிரி ஆயில் அடியில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெவல் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பார்த்திங்களா நட்ஸு, அது எல்லாமே மேலே தூவிட்டு மறுபடியும் ஒரு தடவை லெவல் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவு நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ராகியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் இல்லை அட்லீஸ்ட் ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நட்ஸை தூவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளே போயிடும். உங்கள்கிட்ட பிஸ்தா இல்லைனாலும் பரவாயில்ல, முந்திரி பாதாம் சேர்த்தாலே நல்லா சூப்பராக இருக்கும். இது நான் கொஞ்சம் பிஸ்தா இருந்தனால பிஸ்தாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே பீஸ் போட்டுச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், சும்மா சூப்பராகவே ராகி பர்பி நட்ஸ் எல்லாம் சேர்த்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ராகி பர்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.